ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் மிகவும் பிரியமானவர்களே, எங்கே பார்த்தாலும் பேச்சு பேச்சு பேச்சு, வார்த்தைகள் வார்த்தைகள் வார்த்தைகள். வெளியே போனால், அதுவும் இன்னும் கொஞ்சம் நேரம் கழித்து போனால், சாயந்தரம் மார்க்கெட் பக்கம் போனால், எங்கே பார்த்தாலும் ஒரே சத்தம். நிறைய சத்தம் மக்கள் சண்டை போடுகிற சத்தம்தான். திட்டுறது, காயப்படுத்துவது, கெட்ட வார்த்தை பேசுவது, தான் பெரியவன் என்பதை காட்டிக்கொள்வது. ஸ்கூலில் டீச்சரு எப்போ பார்த்தாலும் சொல்கிறது, பேசாத பேசாத பேசாத, சைலன்ஸ் சைலன்ஸ் சைலன்ஸ். இதான் நம்ம அதிகமாக கேட்டிருக்கோம். மனைவி கணவனிடம் சொல்லுவது, ஏன் இப்படி கத்துறீங்க? அதுபோல் கணவரும் சொல்லுவார் சில வாயாடிங்கிட்ட, கொஞ்சம் வாயை மூடுறியா அப்படின்னு சொல்லுவாங்க. வார்த்தைகள், வீண் பேச்சு உலகத்தில் அதிகமாகிவிட்டது. இன்றைக்கு வார்த்தைகளை பற்றி, அதிலும் முக்கியமாக இறை வார்த்தைகளை பற்றி, இன்னைக்கு ஆயர் வழியாக ஆண்டவருடைய வார்த்தையை கேட்கிற நீங்களும் நானும் பயனில்லாத வார்த்தைகளை பேசக்கூடாது. உருவாக்குகின்ற, நம்பிக்கை அளிக்கின்ற, கட்டி எழுப்புகின்ற, ஆறுதல் அளிக்கின்ற வார்த்தைகளை பேச வேண்டும் என்று முடிவெடுத்தால் நான் வந்ததனுடைய பயன் நிறைவேறிவிட்டதாக அர்த்தம். யாரையும் திட்ட மாட்டேன், காயப்படுத்த மாட்டேன். அதெல்லாம் சில பேர் இல்லாத பொல்லாதெல்லாம் பேசுவாங்க மற்றவங்களை பற்றி. பிரயோசனமில்லாத காரியங்களை பற்றி பேசி மற்றவர்களை அழிப்பார்கள், கொல்வார்கள், காயப்படுத்துவார்கள். இது எதுவுமே நாம் செய்யாமல் இருந்தால் உண்மையாக நல்லா இருக்கும். பாருங்க, சின்ன பிள்ளையில் சாமியார் இப்படி சொல்லி கொடுப்பார், பார்த்துருக்குறேன். ஆண்டவருடைய திரு உடலை, திரு இரத்தத்தை உன் நாவிலே வாங்குகிறாய். அந்த நாக்கை பயன்படுத்தி யாரையும் காயப்படுத்தக்கூடாது சொல்லுவார். கெட்ட வார்த்தை பேசினேன், சண்டை போட்டேன், பொய் சொன்னேன், இப்படிலாம் சொல்லும்போது இப்படி ஒரு புத்திமதியை நான் கேட்டிருக்கிறேன். அதுதான் இன்றைக்கு ஆண்டவர் சொல்வதாக முதலாக நான் நினைக்கிறேன். இன்னையிலிருந்து கொஞ்சம் மௌனம் காப்போம், பேசினா நல்ல வார்த்தை பேசுவோம், அன்பான வார்த்தை பேசுவோம். வழக்கமாக ஒருத்தவங்களை பார்த்த உடனே கேட்குறது என்ன கேட்குறாங்க, நல்லா இருக்கீங்களா? முதல் கேள்வி. காலையில் நம்ம சிஸ்டர் நோராக்கிட்ட கூட நான் கேட்டேன், நல்லா இருக்கீங்களா சிஸ்டர் அப்படின்னு கேட்டேன். அடுத்தது இன்னும் சில பேர் என்ன கேட்போம், நல்லா தூங்குனீங்களா? ஏன்னா தூங்கலைன்னா என்னென்னோ பிரச்சனைலாம் வரும். நல்லா தூங்குனீங்களா? இன்னொரு கேள்வி, நல்லா சாப்பிட்டீங்களா? நல்லா சாப்பிட்டீங்களா? இதெல்லாம் அக்கறையை வெளிப்படுத்துகின்ற வார்த்தைகள். இன்றைக்கு பாருங்கள், அருமையான முதல் வாசகம் ஆண்டவருடைய வார்த்தையை பற்றி. எசையா இறைவாக்கினர் நூலை 3 பகுதியாக பிரிக்கிறார்கள். 1லிருந்து 39 வரைக்கும் முதல் எசாயா என்று சொல்லப்படுகிறது. 40லிருந்து 55 வரைக்கும் 2ஆம் எசாயா, நம்பிக்கை கொடுக்கின்ற பகுதி. இன்னும் அதை தொடர்ந்து 56லிருந்து 66 வரைக்கும் 3ஆம் எசாயா என்று பிரிக்கிறார்கள். இல்லை, முக்கியமாக 2ஆம் எசாயாவினுடைய கடைசி அதிகாரத்திலிருந்து இன்றைய முதல் வாசகம் 55லிருந்து. எல்லாம் முடிஞ்சிச்சுன்னு நினைக்காதீங்க. பாபிலோனுக்கு அடிமையாக போனீங்க, உண்மைதான். ஆனால் ஆண்டவர் உங்களை மறந்துட மாட்டார். இன்னைக்கு கூட நமக்கு ஆறுதல் அளிக்கிறார். எல்லாம் முடிஞ்சு போச்சு, இனிமே என்ன இருக்குது? காடு வாங்குது, வீடு போங்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அதுபோல் எல்லாம் வாழ்க்கையை முடிஞ்சு போச்சுன்னு சில வயசானவங்க சில பேர் நினைக்கலாம். இல்லை, எல்லாம் முடியல. வல்லமை மிக்கவர் நம்முடைய ஆண்டவர். இன்றைக்கு பாருங்கள்,
என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? அந்த 2ஆம் எசாயாவின் கடைசி அதிகாரத்தில் அருமையான பகுதி. மழையும் பனியும் வானத்திலிருந்து இறங்கி வருகின்றன, அவை நிலத்தை நனைத்து முளை அரும்பி வளரச் செய்து விதைப்பவனுக்கு விதையையும் உண்பவனுக்கு உணவையும் கொடுக்காமல் அங்கு திரும்பி செல்வதில்லை. மழையும் விளைச்சலுக்கு உதவி செய்து, அந்த மழை இல்லாத போது அந்த மக்களுக்கு முக்கியமாக நம்ம அதிகமாக அதை அனுபவிக்கலன்னு நினைக்கிறோம். பனியினாலும் பயிர் வளர்கிறதாம் பாருங்கள். எனக்கே பல நாள் கழித்து தான் இது தெரியும். பனியும் பயிரை வளரச் செய்கிறது பாருங்கள். மழை மேலிருந்து வருகிறது, பனியும் மேலிருந்து வருகிறது. அது அதனுடைய வேலையை செய்கிறது. நிலத்தை நனைக்கிறது, பயிர் முளைக்கச் செய்கிறது, பயிர் வளரச் செய்கிறது, பலன் தரச் செய்கிறது பாருங்கள். இந்த எடுத்துக்காட்டை சொல்லிவிட்டு, இந்த மழையும் பனியும் எதை குறிக்கிறது தெரியுமா? அவ்வாறே என் வாயிலிருந்து புறப்படும் வாக்கும் இருக்கும். ஆண்டவருடைய வார்த்தை தான் இந்த மழை, ஆண்டவருடைய வார்த்தை தான் இந்த பனி. மழை எதற்காக அனுப்பப்பட்டதோ, பனி எதற்காக ஆண்டவரால் அனுப்பப்பட்டதோ அதை சாதிக்கிறது. அதே போல என்னுடைய வார்த்தையும் சாதிக்கிறது. என் விருப்பத்தை செயல்படுத்தி எதற்காக அதை அனுப்பினேனோ அதை வெற்றிகரமாக நிறைவேற்றாமல் வெறுமையாய் என்னிடம் திரும்பி வருவதில்லை. பாருங்கள், ஆண்டவருடைய வார்த்தை வெறுமையாகாது. ஆண்டவர் தன்னுடைய வார்த்தையினால உலகத்தை படைத்தார். ஆண்டவர் தன்னுடைய வார்த்தையினாலே வாக்குறுதிகளை கொடுத்தார், மக்களுக்கு நம்பிக்கையை கொடுத்தார். மக்கள் அவரை விட்டு பிரியும் போது மன மாற்றத்துக்கு அழைத்தார். மீண்டும் மீண்டும் அவரிடம் வர வேண்டும், நெருக்கமான உறவிலே இருக்க வேண்டும் என்றார். நம் ஆண்டவர் இயேசு சாமி சென்ற வாரம் வாசித்தோம், சுமை சுமந்து சோர்ந்திருப்போரே எல்லாரும் என்னிடம் வாருங்கள் என்று அழைத்தார். தம்மிடம் வரச் சொன்னார். மீண்டும் மீண்டும் விவிலியம் முழுவதும் இந்த ஆண்டவருடைய வார்த்தையை பற்றி நிறைய கேள்விப்படுகிறோம். ஆயருடைய விருது வாக்கு உங்களுக்கு தெரியும், அவருக்கு செவி சாய்க்க அப்படின்னு. எதுக்காக? இணை சட்டம் 6ஆம் அதிகாரத்தில் கேளுங்கள், லிசன் டு மீ, நான் சொல்வதை கேட்டு என்னை முழுமையாக அன்பு செய்யுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தாபோர் மலையிலே தந்தை கடவுள் சொன்னார், என் மகனுக்கு செவி சாயுங்கள் என்று சொன்னார். நம் அன்பு தாய் அன்னை கன்னிமரியா கானாவூரில் சொன்னார்கள், என் மகன் உங்களுக்கு சொல்வதையெல்லாம் செய்யுங்கள், வார்த்தையை கேளுங்கள். முக்கியமாக ஆண்டவருடைய வார்த்தையை நீங்கள் கேளுங்கள் என்று சொல்லப்பட்டது. ஆண்டவருடைய வல்லமை மிக்க வார்த்தை. பிரியமானவர்களே, ஆண்டவருடைய வார்த்தை வல்லமை மிக்கது, ஆறுதல் அளிப்பது, நம்பிக்கையூட்டுவது, புதிதாய் படைப்பது, மனமாற்ற தூண்டுவது, தொடர்ந்து நாம் வாழ சக்தி கொடுப்பது. அந்த வார்த்தையினுடைய முக்கியத்துவத்தை இன்றைய முதல் வாசகம் எப்படி எடுத்து சொல்லுகிறது பாருங்கள். இன்னொரு பக்கம் நம்ம என்ன செய்யணும்? நம்முடைய வார்த்தையும் ஆண்டவருடைய வார்த்தை மாதிரி ஓரளவு பலன் அளிக்க வேண்டும். சில ஆசிரியர்கள் இருக்கிறீங்க, உங்கள் வார்த்தையினால் பிள்ளைகள் பலன் பெற வேண்டும். பாராட்டணும், திருத்தணும், ஆறுதல் சொல்லணும். ஆசிரியர்கள் மட்டுமல்ல, மற்றவர்களும். அதுக்கு தான் கடவுள் நமக்கு நாவை கொடுத்திருக்கிறார் என்பதை மறந்துவிடக்கூடாது. இன்னைக்கு பாருங்கள், நற்செய்தி பகுதி சுருக்கமான பகுதியும் இருக்குது. நான் ஃபுல்லாக உங்களுக்காக வாசித்தேன். அருமையான பகுதி. மத்தேயு நற்செய்தி 13ஆம் அதிகாரத்திலிருந்து ஆண்டவர் சொன்ன
ஒரு மிகப்பெரிய ஓமை விளக்கத்தோட என்று சொன்னால் இதுதான். உதாரிப்பிள்ளை ஓமையும் கொஞ்சம் பெருசாக இருக்குது லூக்கா நற்செய்தியில். மத்தேயு நற்செய்தியில் இந்த விதைப்பவன் ஓமை பாருங்கள் எவ்வளவு அருமையாக இருக்கிறது. 3 கதாநாயகர்கள் இங்கே இந்த ஓமையில். ஒரு பக்கம் விதைக்கின்ற கடவுள், இன்னொரு பக்கம் அந்த விதை, இன்னொரு பக்கம் அந்த நிலம். 3மே உற்று பாருங்க. அந்த விதைக்கின்றவர் தாராளமாக இருக்கிறார். இன்னைக்கு நான் ஒரு சிலருக்கு மட்டும் பிரசங்கம் வைக்கல, எல்லாருக்கும் தான் நான் வைக்கிறேன். யார் யார் எப்படி கேட்குறீங்களோ அவருக்கு தான் வெளிச்சம் இல்லையா? எல்லாருக்கும் தாராளமாக விதைக்கிறார். ஆண்டவரே உம்முடைய தாராளத்துக்கு நன்றி. உம்முடைய வார்த்தையை வாசிக்க இந்த அருமையான விவிலியத்தை கொடுத்திருக்கிற நன்றி. ஆண்டவரே உம்முடைய வார்த்தையை வாசிக்க மட்டுமல்ல கேட்பதற்கு கொடுத்திருக்கிறீரே நன்றி. நன்றி ஆண்டவரே உம்முடைய தாராளத்துக்கு. மனம் தளராமல் மீண்டும் மீண்டும் எங்களோடு பேசுகின்றீரே பல்வேறு சூழ்நிலைகளிலே. நன்றி ஆண்டவரே. உம்முடைய வார்த்தையை கற்றுக் கொடுத்த அத்தனை பேருக்காகவும் நன்றி ஆண்டவரே என்று நாம் சொல்ல வேண்டும். இந்த சமயத்தில் விதைப்பவர்களுக்காகத்தான் இந்த ஓமை சொல்லப்பட்டது என்று என்னுடைய பேராசிரியர் எனக்கு சொன்னார். எப்போ பார்த்தாலும் இந்த நிலத்தை பற்றியே பேசிக்கிட்டு இருக்காதீங்க. இந்த ஓமை எதுக்காக தெரியுமா? விதைப்பவருக்காகத்தான். ஆண்டவர் மட்டும் விதைக்கல, அப்பா அம்மா விதைக்கிறாங்க, ஆயர் விதைக்கிறார், அருள் பணியாளர்கள் விதைக்கிறார்கள், சிஸ்டர்ஸ் விதைக்கிறாங்க, எல்லாரும் தான் விதைக்கிறாங்க. எதுக்காக இந்த ஓமை சொல்லப்பட்டதா? ஐயோ விதைக்கிறோம் பலன் தரலையே, மனம் தளர்ந்துடாதீங்க. இந்த பிள்ளைங்க ஒழுங்காக படிக்கலையே, சொல்லி கொடுத்துமே, எத்தனையோ தடவை சொல்லியும் கேட்கலையே அப்படின்னு மனம் தளர வேண்டாம். நற்செய்தி அறிவிப்பாளர்கள் அத்தனை பேருக்காகவும் இந்த அருமையான ஓமையை. வழியோரம் இருக்கலாம், கற்பாறை இருக்கலாம், முட்புதர் இருக்கலாம், ஆனால் கடைசியாக விளைச்சல் இருக்கு. மறந்துடாதீங்க, விளைச்சல் இல்லாமல் போகாது. நற்செய்தி அறிவிப்பவர்களே, ஆண்டவருடைய பணியை செய்கின்ற அருள் சகோதரிகளே, ஆசிரியர்களே, பெற்றோர்களே, பலன் இல்லை என்று நினைக்காதீர்கள். நிச்சயமாக there will be harvest. You can be sure of the harvest. அதுதான் இந்த ஓமையினுடைய முக்கியம். ஆண்டவருடைய தாராளம் அது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் ஆண்டவர் விதைப்பது சொத்த விதைகளை கிடையாது, பதற விதைக்கலை, வல்லமையுள்ள விதைகளை ஆண்டவர் கொடுக்கிறார். அந்த விதைகள் தான் ஆண்டவருடைய வார்த்தை. அந்த வார்த்தை செயல்பட விட வேண்டும். ஆண்டவரே வல்லமையுள்ள உம்முடைய வார்த்தைக்கு நன்றி ஆண்டவரே. வல்லமையுள்ள உம்முடைய விதைக்கு நன்றி ஆண்டவரே. உம்முடைய அருள் அடையாளங்களுக்கு நன்றி ஆண்டவரே. புனிதமிகு நற்கருணைக்கு நன்றி ஆண்டவரே. எங்களிடம் பேசுகின்ற அத்தனை பேருக்காகவும் நன்றி ஆண்டவரே. எத்தனையோ முறை கேட்காமல் இருந்திருக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் மேல்தான் தவறே தவிர வார்த்தையில் எந்த தவறும் இல்லை ஆண்டவரே என்று நீங்களும் நானும் இன்றைக்கு ஆண்டவருக்கு அந்த வார்த்தைக்காக நன்றி கூற வேண்டும். பிரியமானவர்களே, அடுத்தது நம்ம வழக்கமாக கேட்கறது நிலம். அதுக்கு ஆண்டவர் எப்படி விளக்கம் சொல்றாரு பாருங்க. விதைப்போர் ஓமையை பற்றி கேளுங்கள். வழியோரம் விதைக்கப்பட்ட விதைகளுக்கு ஒப்பானோர் இறை ஆட்சியை குறித்த இறை வார்த்தையை கேட்டும் புரிந்து கொள்ள மாட்டார்கள். புரிந்து கொள்ள மாட்டார்கள், புரிந்து கொள்ள விரும்ப மாட்டார்கள். ஏன்பா கேட்க மாட்டேங்கிற அப்படின்னு சொன்னால், நான் சொன்னேன் இது போல் பைபிள்லாம் படிச்சிருக்கிறேன், தமிழில் படிச்சிருக்கேன். ஐயோ என்னை உள்ளத்தை உலுக்குது, வேண்டாம், கேட்காம போயிடுவோம், கேட்டால் மனசு உறுத்துது, கேட்க மாட்டேன் என்கிறார்கள். இவங்க தான் வழியோரம் இருக்கிறவங்க. இந்த ஒரு மாதத்துல மனசு வச்சா புதிய ஏற்பாடு ஃபுல்லாக கேட்டுடலாம்.
ஒரு நாளைக்கு 1 மணி நேரம் 5:30லேருந்து 6:30 மணி வரைக்கும் காலையில் கேட்கறதுக்கு என்ன பெரிய கஷ்டம்? கேட்க மாட்டாங்க, கேட்க விரும்பவில்லை. ஏதாவது பாட்டு போடு. சில நல்ல பாட்டு இருக்குது, ஓகே. எப்போ பார்த்தாலும் பாட்டு, ஒரே சத்தம், சினிமா பாட்டு. இவர்கள் இறை வார்த்தை கேட்க மாட்டார்கள். எவ்வளோ பேர், ஆண்டவரே நான் கேட்க மாட்டேன்னு இருக்கக்கூடாது, கேட்க விருப்பம் இல்லாமல் இருக்கக்கூடாது. வழியோரம் பாருங்க, கேட்க மாட்டார்கள், புரிந்து கொள்ள மாட்டார்கள், தீயோன் கைப்பற்றி செல்வான். அந்த பாட்டு, இந்த பாட்டு, இல்லை கெட்ட பாட்டு, அசிங்கமான பாட்டு எல்லாம் சாத்தான் அந்த வார்த்தையை எடுத்துக்கிட்டு போயிடுமாம் பாருங்க. தீயோன் நம் உள்ளத்தை பறிக்காத விதத்திலே, நாசமாக்காத விதத்திலே நாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். ஆண்டவரே சொன்ன விளக்கம் பாருங்க. 2வது பாருங்க, சில பேர் ஆரம்பத்தில் ஏசுன்னு சொல்லுவோம். சரி சரி, நான் செய்கிறேன் போகிற இடத்தெல்லாம் நானும் கேட்பீங்களா? கேட்குறேன். கோயிலை விட்டு போன உடனே மறந்துடுவாங்க நம்மகிட்ட சொன்னது. அதனால தான் சொல்லுவேன், நான் உடனே செய்யுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கே பாருங்கள், பாறை எப்படி உடனே ஏற்றுக்குதான் பாருங்க. ஆனால் எவ்வளோ சீக்கிரம் ஏற்றுக்குதோ அதே போல் தூக்கி எறிந்து விடுகிறதா. பாறை பகுதிகளில் விதைக்கப்பட்ட விதைகளுக்கு ஒப்பானோர் கேட்டவுடன் மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொள்வார்கள். ஆனால் வேறற்றவர்கள் சிறிது காலமே நிலைத்திருப்பார்கள். வேதனை இன்னல் நேர்ந்த உடனே தடுமாற்றம் அடைவார்கள். இதான் பாறை. தொடக்கத்தில் நல்லா ஏற்றுக்கிறாங்களா? வேதனை துன்பம் வந்தால் இதெல்லாம் சரிப்பட்டு வராதுப்பா. அன்னைக்கு சீடர்கள் சொன்னார்களே, ஆண்டவர் தன் உடலை தருகிறேன், தன் இரத்தத்தை தருகிறேன் என்னும்போது இந்த பேச்சு மிதமிஞ்சி போகிறது, யார் இதை கேட்பார் என்று அவரை விட்டு பெரும்பாலோர் பிரிந்து சென்றார்களே. ஆண்டவர் கேட்டார், நீங்களும் போய்விட நினைக்கிறீர்களா? உடனே பேதுரு சொன்னார், யாரிடம் போவோம்? வாழ்வு தரும் வார்த்தைகள் உம்மிடம்தானே உள்ளன. வாழ்வு தரும் வார்த்தைகள் உம்மிடம்தானே உள்ளன. உம்முடைய வார்த்தைகள் தான் எனக்கு சக்தி கொடுக்கின்றன, வல்லமை கொடுக்கின்றன, மகிழ்ச்சி கொடுக்கின்றன, துணிச்சல் கொடுக்கின்றன என்று புரிந்து கொள்ளாமல் இன்னல்கள், வேதனை, அவனுடைய வார்த்தையை கேட்டு அதன்படி வாழ்நாளெலாம் சரிப்பட்டு வராது. ஏதோ தெரியாமல் கோயிலுக்கு வந்த, பைபிளை எடுத்து 2 பக்கம் புரட்டினா இதெல்லாம் சரிப்பட்டு வராதுப்பா என்று சொல்லிவிட்டு நன்றாக தொடங்கியவர்கள் மோசமாக முடிப்பது பாருங்கள். இதுதான் கற்பாறை. கற்பாறையாக இருக்கக்கூடாது நாமும் கூட. ஆண்டவரே வார்த்தையை கேட்க வேண்டும். நம்முடைய அன்பு தாய் அன்னை கன்னிமரியா அன்னைக்கு கபிரியேல் தூதரிடம் கடவுளால் ஆகாது எதுவும் இல்லை இன்னொன்று என்ன சொன்னாங்க? இதோ ஆண்டவருடைய அடிமை, உமது வார்த்தையின்படியே எனக்கு ஆகட்டும். 2ஆம் அதிகாரத்தில் அந்த இடையர்கள் வந்து மாதா கிட்ட இதெல்லாம் நடந்ததுன்னு சொன்ன உடனே உள்ளத்தில் இருத்தி சிந்தித்து வந்தார்கள். பாருங்க நம்முடைய தாய் பாருங்க. அதே போல காணாமற் போன தன்னுடைய மகனை ஆலயத்திலே கண்டுபிடித்த பிறகு, அம்மா ஏன் என்னை தேடினீர்கள்? என் தந்தையின் இல்லத்தில் இருக்க வேண்டும் என்று உங்களுக்கு தெரியாதா? அம்மாவுக்கு புரியல. வேற ஒரு அம்மா வந்தால் 2 அடி கொடுத்து, என்ன புரியலையா நான் கேட்குறேன், எங்களை அலைய விட்டுட்டுன்னு சொல்லியிருப்பாங்க. இருந்தாலும் உள்ளத்தில் இருத்தி சிந்தித்து வந்தார்கள். பாருங்க, ஆண்டவரை தேடி போகிறார்கள். அவர் உண்ணவில்லை, உறங்கவில்லை என்று. ஆண்டவர் சொன்னார், யார் என் தாய் என்று, யார் என் சகோதரி? என் வார்த்தையை கேட்டு அதன்படி நடப்பவர். இப்படித்தான் அவர் தாய் என்பதை ஆண்டவர் சொல்லாமல் சொல்லுகிறார். ஒரு தாய் உம்மை தாங்கிய வயிறும் உமக்கு பால் கொடுத்த அந்த தாயும் பேறு பெற்றவர் என்று சொல்லும்போது, இதைவிட முக்கியம் என் வார்த்தையை கேட்பவர்கள், இறைவனுடைய விருப்பத்தை செய்பவர்கள். இதுதான் நம்முடைய தாய். ஏற்கனவே சொன்னது போல, என் மகன் சொல்வதை செய்யுங்கள் என்று மகனுக்கு செவி கொடுக்க இறை வார்த்தையை கேட்க தூண்டியவர் அந்த தாய். பாருங்கள், இன்னல்கள் வந்தன, வேதனைகள் வந்தன,
வார்த்தையிலிருந்து தவறாதவர் நம்முடைய தாய். அதை தொடர்ந்து பார்க்குற இந்த மூன்றாவது குரூப்பு, முட்செடிகளுக்கு இடையில் விழுந்த விதைகளுக்கு ஒப்பானோர். இறை வார்த்தையை கேட்கிறார்கள். அவங்களும் உலக கவலை. ஐயோ, சில பேர் சொல்லுவாங்க, பிஷப் நீங்கள் பாட்டில் நிம்மதியாக இருக்கிறீங்க, எனக்கு பாரு, என் மனைவி, என்னுடைய கனவை, என் பிள்ளைங்க, ஐயோ வயசான மாமியார், உடம்பு சரியில்லாதவங்க, இவங்க பிச்சு பிடுங்கிறது, ஐயோ தாங்கவே முடியல, நான் என்ன இறை வார்த்தையை கேட்குறேன் போனேன் அப்படின்னு சொல்லி சில பேர் சொல்ல. எவ்வளோ வேலை தெரியுமா எங்களுக்கு? உங்களுக்கு வேறு வேலையே இல்லை, இறை வார்த்தைன்னு சும்மா கத்திக்கிட்டு கிடக்குறீங்க. பாருங்கள் இவங்கெல்லாம் எப்படிப்பட்டவங்க பாருங்கள். இந்த முட்செடிகளுக்கு இடையில் விழுந்த இறை வார்த்தை, உலக கவலை, செல்வ மாயை வார்த்தையை நெருக்குகிறது. உலக கவலை. ஐயோ அந்த பட்டு புடவை அட்ராக்ட் பண்ணுது, அந்த நகையை பார்த்தா பளபளன்னு இருக்குது, இதெல்லாம் புதுசாக இருக்குதோ அதெல்லாம் வாங்கணும். அதுதான் இறை வார்த்தையை நெருக்குது. அரிக்கும்போது சில பேர் சொரிஞ்சிக்குவாங்க. இந்த அட்வர்டைஸ்மெண்ட்லாம் அரிக்கிறதுக்கு முன்னாடியே சொரிஞ்சிக்க சொல்லுது. இது நம்ம வீட்டில் இருந்தால் நல்லா இருக்குமே, இது நம்ம வீட்டில் இருந்தால் நல்லா இருக்குமே, இதை வாங்கணுமே. உடனே ஏங்க அங்கே பக்கத்து வீட்டு அம்மா அதெல்லாம் வாங்கி நீங்கள் தான் இருக்கிறீங்க, ஏதாவது வாங்கி கொடுக்குறீங்களா? உலக கவலை, செல்வ மாயை எல்லாவற்றையும் இறை வார்த்தை முக்கியமாக நெருக்கி விடுகிறது. அவர்கள் பயனளிக்க மாட்டார்கள். பிரியமானவர்களே, தாராளமாய் விதைக்கின்ற ஆண்டவரே, வல்லமையுள்ள வார்த்தையை கொடுக்கின்ற அன்பு ஆண்டவரே, உம்மை போற்றுகிறோம், உம்மை புகழ்கிறோம், உமக்கு நன்றி கூறுகிறோம். ஆண்டவரே, நாங்கள் 30 மடங்கு 60 மடங்கு 100 மடங்கு பலன் பெற வேண்டும் ஆண்டவரே. வழியோரமாக, கற்பாறையாக, முட்செடியாக நாங்கள் இருக்கக்கூடாது ஆண்டவரே என்று நாம் எல்லாரும் சொல்ல வேண்டும். துன்பங்கள் உண்டு, வேதனைகள் உண்டு, கஷ்டங்கள் உண்டு, கண்ணீர் நிறைந்த சூழல்கள் உண்டு. இன்றைக்கு பவுலடியார் நமக்கு ஆறுதல் கொடுக்கிறார். என்ன சொல்லுகிறார் பாருங்கள். இம்மை காலத்தில் நாம் அனுபவிக்கின்ற இந்த துன்பங்கள் இறை வார்த்தையை ஏற்றுக்கொள்வதால், வாசிப்பதால், தியானிப்பதால், அதன்படி வாழ முயற்சி செய்வதால் வருகின்ற துன்பங்கள் எல்லாம் கடவுள் வெளிப்படுத்துகின்ற முடிவெல்லாம் ஆட்சியின் முன் ஒன்றுமில்லை என்று சொல்லுகிறார். இறை வார்த்தையை ஏற்றுக்கொள்வோம், துன்புற்றாலும் நிலைத்து நிற்போம், நிறைந்த பலன் தருவோம். நம்முடைய வார்த்தையாலும் மற்றவர்கள் பலன் தரும் வண்ணம் பேசுவோம், செயல்படுவோம், மௌனம் காப்போம், ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். ஆமென்.